Praise the Lord. Stop. ஆண்டவர் நல்லவர். இந்த அற்புதமான காலை ஆராதனையில் உங்களோடு சேர்ந்து தேவனை துதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல் வாய்ப்புக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 3 நாட்கள் உங்களோடு சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் பாராட்டியிருக்கிற அவருடைய கிருபைகளுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை இந்த 3 நாட்களும் இந்த ஊழியத்தில் அழைத்து பயன்படுத்தின அருமையான தகப்பனாருக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அம்மாவுக்காக விசேஷமாக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சரீரத்தில் கர்த்தர் பலனை கர்த்தர் தரும்படியாய் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். பாஸ்டர் நத்தானியல் அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர்மாவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 3 நாட்களும் 2 நாட்களும் அவர்கள் எனக்கு நல்ல ஆகாரத்தை ருசியாக அவர்கள் சமைத்து கொடுத்தார்கள். நான் என் வீட்டில் இருந்தது போன்ற ஒரு உணர்வு எனக்கு இருந்தது. பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும், சபை மக்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக. எனக்கு வெள்ளி சனி வேறு ஒரு சபையிலேயும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வேறு ஒரு சபையிலேயும் பிரசங்கம் பண்ணுகிறது போன்ற ஒரு அனுபவம் எனக்கு இப்பொழுது. நேற்றுக்கு முந்தின நாளும் வந்த சர்ச்சு தானா இது? எங்கே போனீங்க நீங்களாம்? எங்கே போனீங்க? ஏம்மா எங்கே போன நீலாம்? உன்னை பார்க்கலையா 2 நாளாக நான்? என்னப்பா? பின்னாடி இருந்தியா? நீ பின்னாடி இருந்தியா? சந்தோஷம். எங்கே போயிருந்தீங்க எல்லாரும்? இங்கே ஒரு அந்த சிரிக்கிறார் இல்லையா, அந்த பிரதரையும் இந்த ஸ்பீக்கருக்கு கீழே இருக்கிற அவரையும் பார்த்தேன், ஐயாவை பார்த்தேன். மற்றபடி இந்த ஐயா வசனம் வாசித்தார். நீங்களாம் எங்கே போனீங்க? நான் சுவிசேஷகன் அல்ல, நான் ஒரு சபையினுடைய போதகர், சபை போதகர். எனக்கு 2 திருச்சபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு சபையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலேயும் ஒரு 600 பேர் வரைக்கும் வந்து தேவனை ஆராதிக்கிறார்கள். இன்னொரு திருச்சபையில் 200 பேர் இருக்கிறார்கள். அது இப்பொழுது தான் ஆரம்பித்தோம். 2 திருச்சபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். காலையில் நீங்கள் நமக்கு ஆராதனை 9:30 மணி என்று கேலண்டரில் பார்த்தேன். 9:30 சர்வீஸ். எனக்கு காலை 6:30 மணிக்கெல்லாம் ஒரு படபடப்பு ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் எங்களுக்கு 7 மணிக்கு ஆராதனை. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து 9:30 பிற்பாடு சிறுவர் ஆராதனை, இன்றைக்கு மாலையில் வாலிபர் ஆராதனை, பிற்பாடு ஈவினிங்கில் ஒரு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சர்வீஸு. ஆகவே அப்படி எங்களுடைய ஆராதனை உண்டு. காலை 7 மணி ஆராதனை முடிந்து பிற்பாடு நான் என் தகப்பனாருடைய சபையை நான் நடத்த வேண்டும். அது வந்தார்களா வரலையா, ஜனங்கள் வந்தார்களா, நான் இங்கே இருக்கிறபடினால அனுப்பப்பட்ட ஊழியர் சரியான நேரத்தில் போயிருக்கிறாரா, இந்த கேள்விகள் எல்லாம், அந்த பதஷ்டம் எல்லாம் எனக்கு அந்த அறையில் இருக்கும்போதே இருந்து கொண்டே இருந்தது. 8:30க்கு உங்களுடைய சிறுவர் ஆராதனை ஆரம்பித்தது. பிற்பாடு ஞாயிறு ஆராதனை, இந்த பரிசுத்த ஆராதனை சற்று தாமதமாக, அதற்கு முன்பதை ஜெபம் செய்து கொண்டிருந்தீர்களோ என்னவோ தெரியாது, தாமதமாக ஆரம்பித்தீர்கள். என்னையா? சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மீட்டிங். அது ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. நான் கொஞ்சம் எட்டி பார்த்தேன் வெளியே வரலாமான்னு. அப்புறம் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. கதவை திறந்தா சர்ச்சு, அதனால் பூட்டியே உட்காந்துருந்தேன். உள்ளேயே தேவனே என்று என் வாசலை திறப்பி அந்த மாதிரி உட்காந்துருந்தேன். நான் உங்களுக்கு போதிக்கக்கூடிய அளவில் முதிர்ந்த ஊழியன் அல்ல, ஆனால் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு ஊழியக்காரன். அந்த முறையில் நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். நாங்கள் சர்ச்சை விட்டுட்டு இங்கே வரும்போது மனசுக்குள்ளே ஒரு பெயின் இருக்கும், ஒரு வலி இருக்கும். என்னென்னா, நீங்கள் எவ்வளோதான் எத்தனை க்ரௌடை முன்னாடி கொண்டு வந்து உட்கார வச்சு நீங்கள் பிரசங்கிக்க சொன்னாலும் பிரசங்கிப்பதற்கு ஆயத்தம்தான்.
ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நடுவில் பிரசங்கம் செய்கிறோம். ஆனால் கர்த்தர் கையில் கொடுத்துருக்கிற சொந்த சபையின் மேலே எப்போதுமே ஒரு கரிசனை, எப்போதுமே ஒரு எண்ணம். வந்தாங்களா வரலையா, கரெக்டாக ஒரு 9:50 இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்டேன், எல்லோரும் வந்திருந்தாங்களா இன்னைக்கு ஆராதனைக்கு. இந்த வருஷம் கர்த்தர் எங்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் ஒரு 6 புதிய நபர்களை கர்த்தர் கொண்டு வந்தார். சில டீச்சர்ஸ் வந்திருந்தார்கள், சைக்காலஜிஸ்ட் வந்திருந்தார்கள். ஸோ எல்லாருமே வந்திருந்தாங்களா இந்த வருஷத்தில் புதிதாய் வந்தவர்கள் என்றெல்லாம் கேட்டு நான் விசாரித்தேன். சபையை விட்டுட்டு தான் இங்கே ஊழியங்களுக்கு நாம் வருகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்தோடு இந்த கூட்டத்தோடு இனி எத்தனை ஊழியக்காரங்க நம்முடைய ஆலயத்தில் வந்து பிரசங்கித்தாலும், எத்தனை நற்செய்தி கூட்டங்களோ, ஆசீர்வாத கூட்டங்களோ, உயிர் மீட்சி கூட்டங்களோ நம்முடைய ஆலயத்தில் வந்து பிரசங்கித்தாலும், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை அது ரிப்பீட் ஆகக்கூடாது. அது தேவன் அதை மெச்சிக்கொள்ள மாட்டார். நான் மிக தாழ்மையாக உங்கள் மத்தியில் நான் சொல்கிறேன். 3 நாள் கூட்டம், வெள்ளிக்கிழமை காலை மாலை, சனிக்கிழமை காலை மாலை, ஞாயிற்றுக்கிழமை காலை. இந்த ஆராதனைகளை தேவன் தான் தீர்மானித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் முடியாத பட்சத்தில் நீங்கள் காலையில் வேலைக்கு செல்கிறீர்கள் என்றால் மாலையில் வந்திருக்கலாம். மாலை கூட்டங்களுக்கு நீங்கள் பங்கு பெற்றிருக்க முடியும். ஆகவே வராதவர்களின் நிமித்தம் பாஸ்ரையா சொன்னது போல நஷ்டம் பிரசங்கிக்கிறவங்களுக்கோ மேலையில் இருக்கிறவங்களுக்கோ அல்ல, உங்களுக்கு தான். நான் அடிக்கடி சபையில் நான் சொல்லுவேன், எனக்கு ஜெபம் தேவை என்றாலும், எனக்கு ஒரு வார்த்தை தேவை என்றாலும், நான் விரும்புகிறேன் என்னுடைய ஊழியக்காரரையோ என் தகப்பனாரையோ யாரோ ஒருவரை அழைத்து நான் தனிப்பட்ட முறையிலே ஜெபித்து அவரிடத்தில் வார்த்தையை பெற்றுக்கொள்வேன். ஆனால் சபைக்காக கூட்டங்கள் வைக்கும்போது அது பொதுவான ஒரு சபைக்கானது. ஆகவே நான் ஒரு சபையினுடைய பாஸ்டராக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் இந்த காரியத்தை சொல்கிறேன். கூடுமான வரைக்கும், இப்பொழுது முடிந்ததாகவே இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை, யோசிக்க வேண்டாம். ஆனால் கூடுமான வரைக்கும் இனி வரும் நாட்களிலே நம்முடைய ஆலயத்தில் வைக்கக்கூடிய கூட்டங்களிலே, ஆராதனைகளிலே ஆமென் ஸ்தோத்திரம் பங்கு பெறுவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. நம்ம வீட்டில் ஒரு கல்யாண வீடு, நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும்போது நாம் இந்த மாதிரி நிர்விசாரமாக இருப்போமா? இருக்க மாட்டோம் இல்லையா? நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம், நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது நாம் நிர்விசாரமாக இருக்க மாட்டோம். ஆகவே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா பெரியவர்களை சிலரை பார்க்க முடிந்தது, வாலிப பிள்ளைங்க, டீனேஜ் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களை இன்றைக்கி தான் பார்க்க முடிகிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சற்று கொஞ்சம் உற்சாகப்படுத்தி ஆராதனைகளிலே, நீங்கள் எல்லா ஜபங்களிலே, ஏன்னா விசேஷித்த கூட்டங்கள், அதற்கு பேரே விசேஷித்த கூட்டங்கள் தான் வைக்கிறோம். விசேஷித்த கூட்டங்கள் என்று இருக்கும்போது நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறவர்களை விட வெளியில் இருக்கிற புதிய நபர்கள் உள்ளே வர வேண்டும். அதுக்கு தான் விசேஷத்த கூட்டம் இல்லையா? வெளியில் இருக்கிற புதிய நபர்களையும் நாம் அழைத்து கொண்டு வருவது தான் நீங்கள் எடுக்கிற பிரயாசம். சில விசுவாச மக்கள் தங்களுடைய பணங்களை செலவு செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பணங்களை செலவு செய்து இந்த நாட்களை நாம் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ணுவது, அது நமக்கு அது பிரயோஜனமுள்ள ஆராதனையாக கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுக்கட்டும். ஆகவே இனி வரக்கூடிய எந்த ஆராதனைகளாக இருந்தாலும் எல்லா ஆராதனைகளிலும் கூடுமான வரைக்கும் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மோடு இந்த காலை ஆராதனையிலே நம்மோடு இடைப்படட்டும். கடந்த 2 நாட்களும் தேவன் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலை ஆராதனையிலையும் தேவன் தம்முடைய வார்த்தை நிமித்தம் நம்மை தொடுவாராக, நம்மை பலப்படுத்துவாராக. பாஸ்டர்ப்பா சொன்னாங்க, இந்த வருஷத்தில் நீங்கள் இன்னும் 2 முறை வருவீர்கள் என்று ஜெபம் பண்ணலாம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம் அதுக்காக. ஓகே, எல்லாரும் ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள். ஓகே, டெய்லி ஜெபம் பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் அப்படி கை உயர்த்தினாலும் பொய் சொன்ன மாதிரி ஆகிடும். டெய்லி எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம். என்றாகிலும் ஒரு நாள் என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு வரும் என்று சொன்னால் நீங்கள் இந்த வார்த்தை நிமித்தம் தொடப்பட்டிருப்பீர்கள் என்றால், தேவனே இந்த ஊழியரை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் அந்த ஜெபம் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து நாம் ஒருவர் சந்திப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த ஆராதனை முடிந்தவுடனே நான் மீண்டும் என்னுடைய ஊழிய ஸ்தலத்திற்கு நாளைக்கு நான் செல்கிறேன். இன்று ட்ரிவாண்ட்ரமில் ஒரு ஊழியம் இருக்கிறது, அதை முடித்துவிட்டு நாளைக்கு நான் போகிறேன். ஆகவே எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் விசேஷமாக நீங்கள் ஜெபியுங்கள். உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் தூத்துக்குடி பக்கம் யாராவது நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வர வேண்டாம், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரலாம். எங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் வர வேண்டாம், அப்புறம் பாஸ்டரையா வருத்தப்பட்டுருவாரு. நீங்கள் இங்கே எங்கள் வீட்டுக்கு வரலாம். ஓகே, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஓகே, நீங்கள் தூத்துக்குடி பக்கம் வந்தீங்கன்னா யூ கேன் கால் மீ, ஆர் நீங்கள்
நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரலாம். உங்களுக்கு நாங்கள் நல்ல சாப்பாடு கொடுத்து சந்தோஷமாக நாங்கள் அனுப்பி வைப்போம். நான் முகஸ்துதிக்காக விளையாட்டாலாம் எந்த வார்த்தையும் பதிவு செய்வதில்லை. மனசார சொல்கிறேன், யாராகிலும் தூத்துக்குடிக்கு வருவீங்கன்னு சொன்னால் பாஸ்டர் நீங்கள் சந்திக்கலாம், எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் சர்ச்சுக்கு வராதீங்க, எங்கள் சர்ச்சுக்கு வராதிங்க, எங்கள் சர்ச்சுக்கு வராதிங்க, உங்கள் சர்ச்சிலே இருங்க, உங்கள் சர்ச்சில் ஆராதிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சபையில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த கூட்டத்திற்கு வரும்போது தொடர்ந்து கூட்டங்கள், தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்து கொண்டே இருக்கிறோம், தொடர்ந்து பிரசங்கித்து கொண்டே இருக்கிறோம். கடந்த ஜான்வரியிலலாம் 15th அன்னைக்கு ஒரு 6 மணி நேர தொடர் ஆராதனை, அந்த கண்டினியூஸாக ஒர்ஷிப்பு. அதில் எனக்கு 2 டைம் கொடுக்கப்பட்டிருந்தது. முதல் 2 மணி நேரமும் பிற்பாடு ஒரு 1.5 மணி நேரமும். நான் 2:30 2:40 மணி நேரம் தொடர்ந்து ஆராதனை நடத்தி கொண்டே இருந்து பின்பதாக இருக்கிறவர் சொன்னார், டைம் ரொம்ப போயிடுச்சு, 2:40 போயிட்டு இருக்குது. சொல்லும் போது தான் நான் அதை நிறுத்தி பிற்பாடு அடுத்த நேரத்துக்கு போனேன். தொடர்ந்து ஆராதனைகளில் பங்கு பெறுகிறோம், தொடர்ந்து பிரசங்கிக்கிறோம். இந்த த்ரோட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலை. ஆமென், ஸ்தோத்திரம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆனாலும் எனக்கு இன்றைக்கு இந்த 3 நாளும் இந்த பிஏ சிஸ்டம் கொஞ்சம் உங்கள் சர்ச்சில் அது சப்போர்ட்டிவாக இருந்தது. கர்த்தர் இந்த 3 நாளும் தேவனுடைய வசனத்தை பேசுவதற்கு பலப்படுத்தினார். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமாக இருந்து அடுத்த முறை நம்ம பார்க்கும்போது இந்த த்ரோட் கொஞ்சம் கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நாம் இணைந்து இன்னும் தேவனுடைய வசனத்தை கேட்க ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்யட்டும். ஒரு பியூட்டிஃபுல்லான சங்கீதத்தை இன்றைக்கு காலையில் நாம் மெடிடேட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். The book of Psalms chapter number 60 verse number 40. 60ஆம் சங்கீதம் 4வது வசனத்துக்கு நேராய் நாம் நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை ஆராதனையில நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆண்டவர் நல்லவர். Somebody read that verse. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். அல்லேலூயா. கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரே ஏக சிந்தையோடு, ஆண்டவரே இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் பேசுவீராக, இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனங்கள் எங்கள் நடுவில் கர்த்தாவே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு we need your word, we need your word, we need your word, we need your word. உங்க வசனம் எங்களுக்கு தேவை, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேவை. இந்த ஆண்டவரே ஆராதனையில, இந்த பரிசுத்த ஆராதனையில கர்த்தர் நாங்கள் வந்து நிற்கும்படி கர்த்தர் எங்களை தைரியப்படுத்தி இருக்கிறேன், தகுதிப்படுத்தி இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் முடிந்தால் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில், எங்கள் தேவனே ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம்
ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே தேவையெல்லாம் நீதானே. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான ஆவியான தேவனுக்கே அன்பரேசு இயேசுவே. ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஆட்கொண்டு என்னை நடத்தும். ஆட்கொண்டு என்னை நடத்தும். அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும். அபிஷேகத்தாலே. முழு சபை இரண்டு கை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆரா சகதலல பாபா ஓரியந்தன பலகதடியந்தனமா. ஆராதனை 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 அன்பரேசு இயேசுப்பா. நல்லவரே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே கரம் பிடித்து நடத்துகின்றே. காலமெல்லாம் காலமெல்லாம் சுமக்கின்றே. Lord, we worship you. கரம் பிடி. You are worthy to be praised, O God. We give glory. காலமெல்லாம் சுமக்கின்றே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ள மகிழுதையா. உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதய துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா.
We give glory, we give you honor, oh God. You are worthy to be praised, oh God. You are worthy, you are worthy, you are worthy. You are worthy to be praised, oh God. We praise your holy name. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் இந்த காலை ஆராதனை வேளையிலே எங்களை சாஷ்டாங்கமாய் உம்முடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். தேவனே, நீர் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை முற்றுமுடிய தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு நீர் ஒரு கொடியை கொடுத்தீர். God gives us a banner. தேவன் நம்முடைய கரத்திலே இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் நம்முடைய கரத்திலே ஒரு கொடியை கொடுப்பதாய், அவர் நம்முடைய கரங்களிலே கொடியை கொடுத்திருப்பதாய் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். கடந்த 2 நாட்களும் தேவனுடைய சமூகத்திலே நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போது நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே தேவன் செய்ய விரும்புகிற காரியங்களை நம் நடுவிலே கர்த்தர் ஆழமாய் அழுத்தி பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நேற்றைய தினம் மாலையிலே கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது நான் ஆவியிலே அந்த வார்த்தையை பேசும்போது நான் அதை உணர்ந்தேன். தேவன் இந்த வருஷத்திலே நம்ம எல்லாரும் கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார் என்று, துணையாய் நின்றார் என்று சொல்ல வைப்பாராக. மற்றவர்கள் சொல்லி கேட்பதை விட தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படியே கர்த்தர் சொன்னதும் மற்றவர்கள் சொன்னதுக்கும் மேலாக இந்த வருஷத்திலே கர்த்தருடைய கிரியைகளை நாம் சொல்வதற்கு தேவன் நம்மை இந்த வருஷத்திலே ஆண்டவர் எழுப்புவாராக. அல்லேலூயா. நான் ஆவியிலே மிக ஆழமாய் நான் உணர்கிறேன். நான் ஆமென் ஸ்தோத்திரம். I may be a young pastor. நான் ஒருவேளை இளம் போதகரா இருக்கலாம். உங்கள் போதகரை கம்பேர் பண்ணும்போது நான் யங் பாஸ்டர், உங்க பாஸ்டர் கம்பேர் பண்ணும்போது நான் மிக இளம் ஊழியக்காரன் தான். ஆனால் இந்த 3 நாட்களும் என் ஆவியிலே நான் ஆழமாய் உணர்ந்த ஒரு காரியம், இந்த வருஷத்திலே God will do something great in our church. நம்முடைய சபையிலே கர்த்தர் நாம் ஆமென் யோசித்திராத மகத்துவமான காரியங்களை அவர் செய்வதற்கு அவர் உண்மையில் ஆண்டவர். யோபு தேவனை துதிக்கும் போது இப்படி சொல்கிறார், God does great things that we cannot comprehend. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நம்முடைய ஊழியங்களிலே செய்ய விரும்புகிற ஆண்டவர் நம்முடைய ஊழியத்திலேயும் சபையிலேயும் நம்முடைய குடும்பங்களிலேயும் நாம் யோசிக்க முடியாத பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. இந்த 60ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை பதிவு செய்கிறார். எந்த சங்கீதங்களுக்கும் இல்லாத ஒரு பெரிய டைட்டில் ஒன்று இந்த சங்கீதத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த சங்கீதத்திலேயுமே இல்லாத ஒரு தலைப்பை இங்கே சங்கீதக்காரன் இந்த 60ஆம் சங்கீதத்துக்கு கொடுத்திருக்கிறார். Can you please எல்லாரும் அந்த 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 பகுதியை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். சேர்ந்து வாசிக்கலாம். தாவீது மெசொப்பொத்தேமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது யோவாப் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 12000 பேரை வெட்டின போது அவன் சாட்சியை விளைவிக்கும் 6 நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்காய் பாடினதும் ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான மிக்தாம் என்னும் சங்கீதம். இருப்பதிலேயே ரொம்ப யூனிக்கான டியூன் என்னன்னா மிக்தாம். அந்த மிக்தாம் என்கிற டியூன்ல இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதி வைக்கிறான். இந்த தலைப்பிலேயே இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை 2 காரியங்களை இந்த தலைப்பிலேயே பதிவு செய்கிறார். ஒன்று, அவருடைய சாட்சிகளை சொல்வதற்கும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்தவைகளை மற்றவர்களுக்கு போதிப்பதற்கும். ஆமென் ஸ்தோத்திரம். எனக்கு பின்பதாய் வாய் கொண்டு வந்தவங்க எனக்கு பின்பதாய் நீங்க பேசலாம். 2 காரியங்களை தேவன் இந்த வருஷத்திலே இந்த தலைப்பிலேயே நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஒன்று, அவருடைய சாட்சியை சொல்வதற்கும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு நாம் போதிப்பதற்காகவும். நான் சொல்லுகிறேன், இந்த காலை ஆராதனை வேளையிலே தேவனுடைய ஆவியிலே நிறைந்தவனாக ஆண்டவருடைய வார்த்தையிலே ஏவி நின்றவனாய் நான் தேவனுடைய சமூகத்திலே மிக தாழ்மையாய் சொல்லுகிறேன், இந்த வருஷத்தில்
வருஷத்திலே கர்த்தர் சபையிலே, ஊழியத்திலே, உங்கள் குடும்பங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய இருக்கிற சில நன்மைகளை நீங்கள் சாட்சியாய் சொல்லத்தக்கதான வருஷமாய் இந்த வருஷத்தை கர்த்தர் மாற்றிக் கொடுப்பாராக. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவன் சில உண்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும் போது, சில கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும் போது, சில மேன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி தாம் யார் என்பதை நம்மில் நம்மூலமாய் கர்த்தர் காண்பித்து கொடுக்கும் போது அதை மற்றவர்களுக்கும் சொல்லி, எப்படி தெரியுமா? அம்மா, ஐயா, பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, நான் ஒரு நாள் இப்படித்தான் இருந்தேன், சோர்ந்து போய் இருந்தேன், பலவீனமாய் இருந்தேன், உடைக்கப்பட்டு இருந்தேன், நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன். கர்த்தர் என்னை தேடி வந்தா இத்தனை வருஷங்கள் இல்லாத ஒரு நன்மையை 2026 கர்த்தர் காணும்படி செய்தா. அதே தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார், உங்களுக்கும் செய்வார். உங்களுக்கும் கர்த்தர் வழி காட்டுவார், உங்களுக்கும் கர்த்தர் போதிப்பார், உங்களுக்கும் தம்முடைய செம்மையான பாதைகளை கர்த்தர் காண்பித்து கொடுப்பார் என்று தேவனுடைய சாட்சிகளை அறிவிப்பதற்கும் மற்றவர்களுக்கு நாம் தேவனுடைய உண்மைகளை போதிப்பதற்குமாக இந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு மாற்றிக் கொடுப்பாராக. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படியாய், ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சத்தியத்தை நிமித்தம் ஏற்றும்படியாக தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய நன்மைகளை. ஆமென். எனக்கு வேதாகமத்திலே பிடித்த சில வசனங்களிலே ஒரு வேத வசனம் உண்டு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. What a great God we serve, sir. எத்தனை ஆச்சரியமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். நான் அடிக்கடி ஆண்டவரை துதிக்கும் போது இப்படி துதித்தது உண்டு. ஆண்டவரே, ஒருவேளை நீ மாத்திரம் என் கண்களுக்கு முன்பதாய் வந்து நிற்பீர் என்று சொன்னா உம்முடைய பாதங்களை நக்கி நக்கி நான் நன்றி சொல்லுவேன். ஏனென்றா அவ்வளவாய் நீர் எங்கள் வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறீர், அவ்வளவாய் உம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணியிருக்கிறீர், அவ்வளவாய் உம்முடைய ஆச்சரியமான தயவை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் நீர் விளங்க பண்ணியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த வருஷத்தில் செய்ய விரும்புகிற காரியங்களை கர்த்தர் கொடியேற்றவில்லை, நம்மை ஏற்ற வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 2 பகுதிகளாக நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். முதல் 3 வசனங்கள், முதல் 3 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் சஞ்சலம், தவிப்பு, வேதனை, எல்லா அவமானம், நிந்தை வாசிக்க 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 நமக்கு இருதயத்தில் பிபியும் பதஷ்டமும் தான் அது அதிகமாக அந்த 3 வசனங்கள். 5வது வசனத்தில் இருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள், அது சற்று வேறு விதமாக இருக்கிறது. முதல் 3 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். தேவனே, 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 நீ எங்களை கைவிட்டி, எங்களை சிதறடித்து, எங்கள் மேல் கோபமாயிருந்து மறுபடியும் எங்களிடத்திற்கு திரும்பி அருளும். பூமியை அதிர பண்ணி அதை வெடிப்பாக்கினி, அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும், அது அசைகின்றது. நீங்க வாசிக்கலாம், நீங்க வாசித்தீங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்து தத்தளிப்பின் பாத்திரத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்து. ஐயா, அம்மா, முதல் 3 வசனங்கள் ஒரு சஞ்சலமும் தவிப்பும் வேதனையும் நிறைந்த வேதனை காலம், வேதனையான ஒரு சூழ்நிலை, தத்தளிப்பின் ஒரு சூழ்நிலை, நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதிலே நாம் மெச்சிக்கொள்வதற்கு, பார்ப்பதற்கு, பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் 4வது வசனத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். 5வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உமது பிரிய விடுவிக்கும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து. இதான் உங்க இந்த காங்கிரிகேஷனுடைய சவுண்டா? வாசிங்க. தேவன் தமது விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரத்தை எரிந்து போடுவேன். பெலிஸ்தியாவே, என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்?
ஏதோ மட்டும் எனக்கு வழி காட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ, எங்களை தள்ளி விட்டிருந்த தேவரீர் அல்லவோ, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். என்னை கவனிங்கள், முதல் 3 வசனம் சஞ்சலமும் வேதனையும் தவிப்பும். ஆனால் 5 - 12 வசனங்கள் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் மேன்மைகளும். இந்த 2க்கும் இடையில பரிசுத்த ஆவியானவர் 4வது வசனத்தை பொறுத்து வைக்கிறார். 4வது வசனத்தில் தான் கர்த்தர் சொல்லுகிறார், சத்தியத்தை நிமித்தம் ஏற்றும்படியாய் உமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு நீர் ஒரு கொடியை கொடுத்தீர். ஆமென். 3வது வசனத்தின் கடைசி வார்த்தை என்ன? கடைசி வார்த்தை என்ன? கடைசி வார்த்தை என்ன? கொடுத்தீர், கொடுத்தீர். 4வது வசனத்தின் கடைசி வார்த்தை என்ன? கொடுத்தீர். 3வது வசனத்தில் உள்ள கொடுத்தீர் அது வேதனை. ஆனால் 4வது வசனத்தில் உள்ள கொடுத்தீர் அது அடையாளம். ஆமென். அது ஒரு அடையாளம். ஆகவேதான் தேவன் அங்கே சேலாவை ஆமென் பதிவு செய்து வைக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? சற்று கவனமாய் கவனியுங்கள், நிறுத்தி தியானம் பண்ணுங்கள், கவனியுங்கள். இந்த கொடுத்திருக்கும் 3வது வசனத்தின் கொடுத்திருக்கும் 4வது வசனத்தின் கொடுத்திருக்கும் இடையில ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆகவே நீங்கள் கவனமாய் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு காரியத்தை இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். நான் சொல்ல வருகிற காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் 3 வசனத்திற்கும் 5 - 12 வசனங்களுக்கும் இடையில கர்த்தர் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தினார். அந்த திருப்புமுனை என்ன தெரியுமா? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய அடையாளங்களும் அற்புதங்களும் ஆச்சரியமான கிரியைகளும் அதை கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடியாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே கொடி என்பது மற்றவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் கரங்களிலே வைத்து அவர்கள் கம்பீரமாய் ஆர்ப்பரிப்பது போன்றது அல்ல. இங்கே கர்த்தர் கொடி என்று பதிவிடப்பட்டிருப்பதை நான் இப்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் இந்த வருஷத்துல சில அடையாளங்களை உங்களுக்கு காண்பிப்பார். தேவன் இந்த வருஷத்துல சில அற்புதங்களை கர்த்தர் செய்வார். தேவன் இந்த வருஷத்துல எங்கும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் என்பதாகவும் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்புமுனையை கடந்த வருஷத்துல இருந்த வேதனைக்கு மாற்றாக இந்த 2026 இந்த அசெம்பிளிஸ் ஆஃப் காட் தேவிகோடு சபைக்கு இங்க இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு God will make a turning point. தேவன் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த விரும்புகிறார். அவர் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் போது முதல் 3 வசனம் போல அல்ல உங்கள் வாழ்க்கை, 5 - 12வது வசனம் போல நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு நன்மையான திருப்பு முனையை என் வாழ்க்கையில ஏற்படுத்தும் என்ற ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கோச்சுக்காதீங்க. நம்ம சர்ச்சில் நிறைய பேருக்கு காது எதுவும் கேட்காதா? டெஃப் அண்ட் டம் ஸ்கூலில் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்களே. ஒரு மாதிரி டெஃப் அண்ட் டம் ஸ்கூலில் உட்கார்ந்துருந்தவங்க தான் ஒன்றும் கேட்காம அப்படி உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க சபையில் உட்காந்துருக்கும்போது. பெரியவங்களாம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கிறாங்களே, இந்த டீம் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, சோகமாக இருக்கிறீங்களே? தேவனே எங்களை சிதறடித்து கைவிட்டி இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க நீங்கள். கொஞ்சம் ஆக்டிவாக உட்காந்துருங்க. ஆமென். ஐயா, அம்மா, பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, ஊழியர்களே, கர்த்தர் இந்த வருஷத்திலே நம்முடைய ஆலயத்திலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துவார். ஒரு டர்னிங் பாயிண்ட் கர்த்தர் ஏற்படுத்துவார். தேவன் சில காரியங்களிலே இந்த வருஷத்திலே மாற்றி அமைக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. கர்த்தர் அவைகளை மாற்றி அமைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 4வது வசனத்தை கர்த்தர் பதிவிட்டதற்கான காரணத்தை நான் இந்த சங்கீதத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். முதல் வசனத்தை வாசியுங்கள். தேவனே, தேவனே எங்களை கைவிட்டி எங்களை சிதறடித்து, தேவனே எங்களை கைவிட்டி எங்களை சிதறடித்து எங்களை நீ தள்ளிவிட்டி. இல்லையா? எங்களை நீ தள்ளிவிட்டி, எங்களை சிதறடித்து எங்களை கைவிட்டு எங்களை நீ தள்ளிவிட்டீர் ஆண்டவரே. 9, 10 வசனங்களை வாசியுங்கள். வாசிக்கிறது யாரு? நீங்க நேத்து வந்தீங்களா? நேற்று முந்தின நாள் வந்தீங்களா? வந்திருக்கலாமே. வெளியூர்ல
நீங்கள் நேற்று வந்திருக்கிறீங்கன்னா ஐயோ எனக்கு பிரயோஜனமா இருந்திருக்குமே. நல்ல சவுண்டு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. வாசிங்க, சத்தமா வாசிங்க. அரணான பட்டணத்திற்குள்ளே எங்களை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழி காட்டுகிறவன் யார்? எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ, எங்களை தள்ளி விட்டிருந்த தேவரீர் அல்லவோ. ஐயா, நான் ஆவியிலே நிறைந்து சொல்லுகிறேன், இந்த வருஷத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஆண்டவரே, தேவனே, எங்களை நீர் ஏன் தள்ளி விட்டீர் என்று கேட்ட முதல் வசனத்திற்கு 4வது வசனத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு கொடியை கொடுத்தார். அதை அடையாளமாக, அதை அற்புதமாக, தேவனுடைய கிரியையாக, தேவனுடைய கர்த்தர் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தினார். தேவன் திருப்பு முனையை ஏற்படுத்தின போது ஆமென், தள்ளிவிட்ட ஜனங்களே 9-10 வசனத்திலே தாவீது எழுதி வைக்கிறார், எங்களோடு தள்ளிவிட்டவரே எங்களோடு நடந்து வந்து, தள்ளிவிட்டவரே எங்களுக்கு வழிகாட்டினி, தள்ளிவிட்டவரே எங்களோடு பயணித்து, தள்ளிவிட்டவரே எங்களுக்கு சாதகமான காரியங்களை செய்து. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என் ஆண்டவருடைய கரத்தினால, என் ஆண்டவருடைய கரம் என் வாழ்க்கையில் அது பாரமாகவே இருந்திருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்திலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவா, ஒரு அடையாளத்தை காண்பிப்பார், ஒரு அற்புதத்தை செய்வார். அது நிமித்தம் தேவன் தள்ளி விட்டவரே என்னை வழி நடத்துவா, எனக்கு அவர் வழி காட்டுவா. தள்ளி விட்டவரே என்னோடு கூட வருவா, தள்ளி விட்டவரே என் பட்சமாய் நிற்பா, தள்ளி விட்டவரே எனக்கு சகாயராய் இருப்பா. என்னை தள்ளினவரே என்னோடு கூட பயணிப்பதற்கு கடந்த வருஷத்தின் வேதனைகள் அல்ல, இந்த வருஷத்தில் என் சபைக்கும் என் ஊழியத்திற்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் என்னை தள்ளினவரே எனக்கு வழிகாட்டும்படியா இந்த ஞாயிறு ஆராதனையில் என்னை உயிர்ப்பிக்கும் வார்த்தைகளை கர்த்தர் தருவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனே, எங்களை ஏன் தள்ளிவிட்டீர்? தள்ளினவரே மாற்றத்தை ஏற்படுத்தி நம்மோடு பயணிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7-11 வசனங்களை வாசியுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7-11 வசனங்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரங்களையும் சேவிக்கிற போது, 8வது வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் தவறு செய்தார்கள், தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போனார்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை மறந்து போனார்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் அவர்கள் போனார்கள். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போன போது, தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வசனத்துக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போன போது, தேவன் 9 வருஷ காலங்கள் அவர்களை விற்று போட்டார். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போன போது தேவன் அவர்களை விற்று போட்டார். கர்த்தர் விற்று போட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் போனார்கள், தேவனே எங்களுக்கு இரக்கம் செய்யும், எங்களை ஏன் தள்ளிவிட்டீர், எங்களை ஏன் புறக்கணித்தீர், எங்களை ஏன் கைவிட்டீர் என்று ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி அவர்கள் அழுதார்கள், அவர்கள் புலம்பினார்கள். தேவனிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்டார்கள். கர்த்தர் ஆண்டவர் அவருடைய கூக்குரலை கேட்டு ஒத்னியேல் என்னும் ஒரு திருப்பு முனையை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. ஒத்னியேலை கர்த்தர் ஒரு திருப்பு முனையாய் கர்த்தர் எழும்ப பண்ணினார். 9 வருஷ சிறையிருப்புக்கு பதிலாக 40 வருஷங்கள் தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமான வருஷங்களாய் அவர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 10வது வசனத்தை வாசியுங்கள். 10வது வசனம். ஆமென். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்தபடியினாலே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவன் கை பலன் கொண்டது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தவறு செய்த போது கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். உண்மைதான். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க தப்பு பண்ணா என்ன ஒரு மாதிரி சண்டைக்காரங்க மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. தப்பு பண்ணா சொல்லுங்கப்பா, தம்பி சொல்லு சொல்லு சொல்லு,
நீங்க தப்பு பண்ணா கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். மனம் திரும்பினா வெளியே கொண்டு வந்துடுவார். ஆமென். ஆனா தேவன் செய்த காரியம் என்ன சொல்லவா? அவர்களுடைய சிறையிருப்பு 9 வருஷம். ஆனால் அவர்கள் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் கேட்டபோது கர்த்தர் 3 மடங்கு நன்மையாக 40 வருஷம் கர்த்தர் அவர்களுக்கு சமாதானமான வருஷமாக ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தியோ கரங்களை தட்டியோ கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. நான் ஒரு காரியம் சொல்லுவேன், கோச்சிக்க மாட்டீங்களா? யாருக்காவது தண்ணி குடிக்கணும்னா, யாருக்காவது போகணும்னா ஓரமா என் கண்ணில் படாம போயிடுங்க. ஓகே? எங்க சர்ச்சில் நான் உடனே சத்தம் போட்டுருவேன். உங்க சர்ச்சில் நான் சத்தம் போட முடியாது, அதனால சொல்றேன். எங்க சர்ச்சில்னா உட்கார்றா முதல்ல சொல்லிடுவேன். எங்க பசங்களை பெரம்பு வச்சிருக்கிறேன், கொடுத்துருவேன். ஆராதனை முடிச்சோன்னு 4 கொடுத்துருவேன். ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கேன், அங்கேயும் இங்கே என்னடா ஏஞ்சி போயிட்டு இருக்கிறேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆராதனையில் ஒன்னால உட்கார முடியல. பிரசங்கம் பண்ணுறேன், நானே தண்ணி குடிக்காமல் உட்காந்துருக்கேன், நீ என்னடான்னு கேட்டுருவேன் நான். அதனால் யாருக்காவது ரொம்ப பெரியவங்களை சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி ஏதாவது இருக்குன்னா கூட அப்படி ஓரமாக போயிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எந்திக்கும் போது அந்த வேர்டோட ஃப்ளோ கட் ஆகிடும், அந்த டைவர்ட் ஆகிடும். எல்லாருமே அந்த பார்த்தீங்களா, இப்போ சைலண்ட் ஆகிட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆவியில் நம்ம நிற்கும் போது அது நம்மளை கீழே இழுத்து கொண்டு வந்துடும். சரி, ஆண்டவர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் கேட்டார். 3வது அதிகாரம் 14வது வசனம். 3வது அதிகாரம் 14வது வசனம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3:14. இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். அம்மா ஐயா, தவறு செய்தார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள். கர்த்தர் ஒப்பு கொடுத்தா, மனம் திரும்பினார்கள். 9 வருஷம் கர்த்தர் ஒப்பு கொடுத்தா, மனம் திரும்பின பிற்பாடு கர்த்தர் 40 வருஷம் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். மீண்டும் தவறு செய்தார்கள், மீண்டும் கீழ்ப்படியாமல் போனார்கள், மீண்டும் துணிகரத்துக்குள்ளே போனார்கள். ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாரும் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அப்பா, எப்போதும் உமக்கு பயந்து நடக்கிற, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் என் வாழ்க்கையில நிறைவா இருக்கட்டும்னு கேளுங்க. ஆமென். தேவ சமூகத்தில் எனக்கு துணிகரம் மாத்திரம் வரக்கூடாது ஆண்டவரே. உமக்கு முன்னாடி நான் வரும்போது எனக்கு துணிகரம் வரக்கூடாது ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ளவராய் இருக்கிற தேவன் என்பதனாலே எனக்கு துணிகரம் வந்துடக்கூடாது ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபியுங்க. கர்த்தர் 9 வருஷம் ஒப்பு கொடுத்தா, 40 வருஷ காலங்கள் சமாதானத்தை கொடுத்தா, மீண்டும் தவறு செய்தார்கள், மீண்டும் தவறு செய்தார்கள். எத்தனை வருஷம் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார்? அந்நிய தேவர்களிடத்தில், அந்நிய ராஜாவின் இடத்துல 18 வருஷம் தேவன் ஒப்பு கொடுத்தார். அந்த வசனத்தை தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். மீண்டும் ஆண்டவர் சமூகத்துக்கு திரும்பினார்கள். இரக்கமுள்ள தேவன், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன் 18 வருஷ வேதனைக்கு பதிலாக 80 வருஷம் சமாதானமான சூழ்நிலைகளை கர்த்தர் கை கொடுத்தார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே தேவனே, எங்களை கைவிட்டி, எங்களை தள்ளிவிட்டி, ஆனா எங்கள் வாழ்க்கையில இந்த வருஷத்துல நீர் ஒரு அடையாளத்தை காண்பிக்கும் போது, ஒரு கொடியை கொடுக்கும் போது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் போது, தள்ளிவிட்டவரே எங்களோடு நீ பயணிக்கிறீர். 9 வருஷம் எங்களை தள்ளிவிட்டு, ஆனால் 40 வருஷம் எங்களோடு கூட இருக்குது. 18 வருஷம் எங்களை தள்ளிவிட்டு, ஆனால் 80 வருஷங்கள் எங்களோடு கூட நீ நடந்து வருகிறீர். தள்ளிவிட்டவரே எங்களோடு கூட பயணிக்கிற ஆச்சரியமான கிருபைகளுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். இந்த வருஷத்துல தேவன் நம்முடைய சபைக்கு ஒரு கொடியை கொடுத்திருக்கிறார். அது தேவனுடைய அடையாளமாக, அற்புதமாக, ஆச்சரியமான கிரியைகளாக, தேவனுடைய நன்மைகளாக, தேவனுடைய மகத்துவங்களாக ஆண்டவர் இந்த வருஷத்துல நம்முடைய ஊழியத்துல கர்த்தர் மாற்றி கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். முதல் வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். முதல் வசனம், தேவனே கைவிட்டி, எங்களை சிதறடித்தி, எங்களை சிதறடித்தி. தேவனே எங்களை கைவிட்டி, எங்களை நீ தள்ளிவிட்டி, எங்களை நீ சிதறடித்தி. கர்த்தர் ஒருத்தரை தள்ளினார்னா எல்லாம் போச்சு. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? கிருபையில தான் நான் நிக்கிறேன்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி வந்தது?
ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வாக்குத்தத்தத்தின்படி வந்த ஆசீர்வாதம். ஈசாக்கின் ஆசீர்வாதம் ஆணையின்படி வந்த ஆசீர்வாதம். யாக்கோபின் ஆசீர்வாதம். யாக்கோபு யாரு? யாக்கோபோட அப்பா பேர் என்ன சொல்லுங்க. உசுங்க கூடாது, சொல்லுங்க. ஈசாக்கு. ஈசாக்கோட அப்பா பேர், யாக்கோபோட தாத்தா பேர் என்ன? ஆபிரகாம். அப்ப தாத்தாவுடைய ஆசீர்வாதமும் அப்பாவுடைய ஆசீர்வாதமும் யார் மேல வந்திருக்கணும்? யார் மேல வந்திருக்கணும்? யாக்கோபு மேல வந்திருக்கணும். என் கூட இருக்கீங்களா? இருக்கிறேன்றவங்க கையசைச்சு காமிங்க. அம்மா, ஆபிரகாம் ஆண்டியா ஐஸ்வர்யவானா? கர்த்தரை அழைக்கும் போதே அனைத்தையும் விட்டு வந்தவன் தான். அனைத்தையும் விட்டு வந்தவனை அனைத்துக்கும் அதிகாரியை கர்த்தர் மாற்றினார். அவன் அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான். வாக்குத்தத்தத்தின்படி வந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. ஈசாக்குக்கு ஆணையின்படி வந்த ஆசீர்வாதம். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், உன்னையும் அப்படி ஆசீர்வதிப்பேன். ஆனால் யாக்கோபுக்கு அப்படி என்றால் தாத்தாவுடைய ஆசீர்வாதமும் அப்பாவுடைய ஆசீர்வாதமும் யார் மேல வந்திருக்கணும்? யாக்கோபு மேல வந்திருக்கணும். ஆதியாகமம் 28:5. ஆதியாகமம் 28:5 வாசிங்க. ஆதியாகமம் 28:5. ஈசாக்கு, திரும்ப வாசிங்க. ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அனுப்பிவிட்டான். கவனிங்க, அப்பாவுடைய ஆசீர்வாதமும் தாத்தாவுடைய ஆசீர்வாதமும் யாக்கோபு மேல வரணும். ஆனால் இந்த ரெண்டு ஆசீர்வாதமும் அவன் மேல வரல. ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். இதை எடுத்தா இதோ ஒரு பெரிய பிரசங்கமா நம்ம பண்ணணும். அவங்க அம்மா சொல்றா, நீ போ, லாபான் வீட்டுக்கு போ. அவன் பெயர் சபால இருந்து 16 வரைக்கும் அவன் பிரயாணிக்கிறான். நீ போப்பா, நீ அங்க போய் கொஞ்ச நாள் இரு, மாமா வீட்டுல இரு, அம்மா வந்து பாத்துக்கிறேன். அப்பா சொன்னாரு, ஏசாவுனே கொன்னுடுவான், நீ இங்க இருந்தா ஏசாவுக்கு பயந்து ஓடுடா, நீ அங்க போய் இருடா, நீ இங்க இருந்த செத்து போயிடுவ, பாத்துக்கலாம், எல்லாம் போ. அவங்க அம்மா கையில ஒரு சின்ன விளக்கும் கொஞ்சம் எண்ணெயும் கொடுத்து விட்டாங்களாம், போற வழியில பாதுகாப்பா இருக்கிறதுக்கு. காலில் எங்கேயாவது காயம் ஏற்பட்டா அந்த எண்ணெயை ஊத்திக்கிட்டு அந்த பாதையில வெளிச்சத்திற்காக அந்த விளக்கை வைத்துக்கொள் என்று கொடுத்தார்களாம். 28ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் என்று நினைக்கிற, வாசிக்க வேண்டாம். யாக்கோபு ஜெபம் பண்றான், தேவனே, நான் போகிற வழியிலே என்னை நீர் காத்து இந்த தேசத்துக்கு என்னை நீ திரும்பி வர பண்ணுவீர் என்றா நீர் என் தேவனாயிருப்பீர். எனக்கு உண்ண உணவு கொடுத்து, அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும். யார் ஜெபம் பண்றா? யார் ஜெபம் பண்றா? மல்டி மில்லியனர் ஜெபம் பண்றார். எலான் மஸ்க், கடவுளே எப்படியாவது இன்னைக்கு சோறு போட்டிருப்பான்னு ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் பைத்தியக்கார ஜெபமா தெரியாது? அம்பானியோ அதானியோ, கடவுளே இன்னைக்கு மட்டும் எனக்கு சோறு கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்டா அந்த ஜெபம் பைத்தியக்கார ஜெபமா தெரியாது? சார், யாக்கோபு ஒரு மல்டி மில்லியனர் சார். தாத்தாவுடைய ஆசீர்வாதமும் அப்பாவுடைய ஆசீர்வாதமும் அவன் மேல வர வேண்டும். ஆனால் அவன் ஜெபம் பண்றான், கையில ஒண்ணும் கிடையாது. ஈசாக்கு யாக்கோபை அனுப்பி விட்டான். அவன் ஜெபம் பண்றான், தேவனே இன்னைக்கு நைட்டு மட்டும் என் கூட இருந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு நீங்க கொடுத்தீங்கன்னா. இதே யாக்கோபு எலையேசர் கூட ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க 10 ஒட்டகம் அனுப்புனானா. அன்னைக்கு ஒரு ஒட்டகம் இன்னைக்கு ஒரு பென்ஸுக்கு சமம். பொண்ணு பார்க்க வேலைக்காரன் கூட எத்தனை பென்ஸு சொல்லுங்க? பொண்ணு பார்க்க வேலைக்காரன் கூட எத்தனை பென்ஸ் போச்சு? 10 பென்ஸ் போச்சு. பெத்த பிள்ளை 16ஆம் போய்கிட்டு இருக்கிறான் மாமா வீட்டுக்கு. கையில கொஞ்சம் எண்ணெயும் விளக்கையும் வச்சுக்கிட்டு தனியா போறான். நிறைவேறாத வாக்குறுதியோடு போறான்.
14 வருஷம் நுகத்தடிகள். கர்த்தர் அந்த நுகத்தை உடைத்தார். அடுத்த 6 வருஷம், 20 வருஷத்துல கடைசி 6 வருஷம் நிறைந்த நன்மைகள். கர்த்தர் ஆலோசனைகளை கொடுத்தா, திட்டங்களை கொடுத்தா, தரிசனங்களை கொடுத்தா. ஏது அவன் வாழ்க்கையை மாற்றினது தெரியுமா? பெத்தேலின் அனுபவம் அவனை மாற்றினார். He had a special encounter with God. தேவனோடு அவனுக்கு ஒரு விசேஷித்த உறவு அந்த பெத்தேலிலே ஏற்பட்டது. அந்த பெத்தேலிலே அவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான், unless you bless me I will not let you go. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போகவிடேன், உம்மை நான் போகவிடேன். உடனே கர்த்தர் அங்கே இருந்து பேசினார், உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு நடந்தான். பெத்தேலுக்கு பிற்பாடு அவன் கையில எண்ணெயும் இல்லை. ஏனென்றால் கையில இருந்த எண்ணெயை தலையில வைத்திருந்த தலைக்கு எண்ணெயாய் ஊற்றி அவன் அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல தேவனை தொழுது ஸ்தோத்திரம் பண்ணி அவன் தொடர்ந்து பயணித்தான். ராட்சதர்களை கடந்தான், யோர்தானை கடந்தான், கானானியர்களை கடந்தான். ஆமே, யாக்கோபு எத்தன் என்றால் லாபான் எத்தனுக்கு எத்தன். யாக்கோபு எத்தன் என்றால் லாபான் எத்தனுக்கு எத்தன். ஃபுல்லா ஏமாத்தினான். 10 முறை சம்பளத்தை மாற்றினான். கர்த்தர் கைவிடவே இல்லை. 14 வருஷ நுகத்தடி. அடுத்த 6 வருஷம் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். திட்டங்களை கொடுத்தார், நன்மைகளை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார், தேவனை ஆலோசனைகளை கொடுத்தார். பிற்பாடு அவனை திரும்பி வர பண்ணினார். திரும்பி வரக்கூடிய வழியில கீலேயாத்தின் மலை அடிவாரத்தில் போய் அவனுடைய இருதயத்தின் காயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆற்றினார். அவனை தொடர்ந்து பயணிக்க வைத்தார். பைபிள்ல நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். யாக்கோபு தன் கண்ணில் பட்ட 30 ஒட்டகங்களை ஏசாவுக்கு வெகுமதியாய் கொடுத்தான். ஆமென், அல்லேலூயா. வெறுமையாய் போனவன் திரும்பி வரும்போது எவ்வளவு இருக்குன்னே அவனுக்கு தெரியல. ஆனால் ஏசா எதிராக வருகிறான் என்று கேள்விப்பட்ட போது தன் கண்ணில் பட்டதிலே 30 ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு போய் ஏசாவுக்கு வெகுமதியாய் கொடுத்தான். கிஃப்ட் மாத்திரம் 30 பென்ஸ் கொடுத்தான். கிஃப்ட் மாத்திரம் 30 பென்ஸ். எத்தனை இருந்ததோ தெரியாது. வீட்டில் போய் வாசிச்சு வேணா சொல்லுங்க. சார், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வாக்கு தத்தத்தின்படி வந்த ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம் ஆணையின்படி வந்த ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம் அப்பாவோட சொத்து தாத்தாவோட சொத்து அல்ல, முற்றிலும் கிருபையின்படி வந்த ஆசீர்வாதம். கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். When God guides, He provides. When God guides, He provides. கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரா? இந்த ஆராதனை வேளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய அழைப்பு உங்கள் மேல் இருக்கிறதா? கர்த்தரை நம்பி முன்பதாய் கால் எடுத்து வையுங்கள். அழைத்தவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. 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 நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானே, ஆனாலும் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததை நான் ஒரு காலம் கண்டதில்லை. எப்ப சொன்னாரு? எப்ப சொன்னாரு? தாவீது எப்ப சொன்னாரு? சொல்லுங்க. முதிர் வயதிலே இல்லாம இருக்கும்போது, ஐயா சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, சமூகத்தை அப்பத்தை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த தாவீது சொல்லுகிறார், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானே, ஆனாலும் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததை நான் ஒரு நாளும் கண்டதில்லை. கர்த்தர் அந்த சந்ததி அப்படி விட்டாரா? இல்லை. எப்படி அந்த வார்த்தையை நிறைவேற்றினார் என்பதை சாலமோனுடைய வாழ்க்கையில போய் வாசியுங்கள். சாலமோனுடைய வாழ்க்கையில போய் பாருங்கள். 1000 பேர், 1000 பேர். ராஜாக்களின் புத்தகத்தில் நீங்க வீட்டில் போய் வாசியுங்கள். ஒரு 4 சாப்பாடுக்கு மாத்திரம் எத்தனையோ காளைகளை அவன் வெட்டணும் இல்லையா? சாலமோன் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதா இருந்தா எத்தனை பஸ் வேணும், எத்தனை வேன் வேணும்? பேசாம டீச்சரெல்லாம் வீட்டுக்கு வர வச்சு அவன் ஸ்கூல் நடத்தி இருக்கலாம் இல்லையா? டீச்சரை வீட்டுக்கு வர வச்சு அவன் ஸ்கூல் நடத்தி இருக்கலாம். சரி, நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன். நீங்க வெளியில போறீங்க, வெளியில போயிட்டு உங்க மனைவிக்கு ஃபோன் அடிக்கிறீங்க, அம்மா நான் சாயங்காலமா வந்துடுவேன், சரியா? சரி, ஓகே. சாலமோனா இருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? ஒய்ஃப் நம்பர் 1 நம்பரை தேடணும். ஒய்ஃப் நம்பர் 1, ஹலோ ஒன்னா நம்பரா? வந்துடுவேன். ஹலோ ஒய்ஃப் நம்பர் 2, ஹலோ எங்க இருக்க? வந்துடுறேன். 1000த்துல ஒவ்வொன்றுக்கும் 10 பிள்ளைன்னு வைங்க, 10,000. ஒரு நாளைக்கு சாப்பாடு என்ன?
10,000 பேருக்கு 3 வேளை சாப்பாடு. நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய குரோர்பதி வீட்டுல கல்யாணம் நடந்தா என்ன கல்யாண சாப்பாடோ அதை சாலமோன் டெய்லி சாப்பிட்டுருக்கணும். தாவீது சும்மா சொல்லல, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானு, ஆனால் நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் அப்பத்துக்கு இறந்து திரிவதற்கு ஒரு நாளும் விடவே இல்லை. எனக்கு இந்த மனுஷனை ரொம்ப பிடிக்கும். இந்த மனுஷன் எவ்வளவு விஷயங்கள் எழுதி வைக்கிறார் தாவீது, எவ்வளவு விஷயங்கள் எழுதி வைக்கிறார். கிருபை 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 கிருபை, எல்லாமே அவருடைய கிருபை, எல்லாமே அவருடைய கிருபை. தேவனே, நீர் மாத்திரம் எங்களை சிதறடிப்பீர் என்றார். இங்கே முதல் வசனத்தில் சொல்கிறார், எங்களை நீர் சிதறடித்தி எங்கள் கரத்தை விட்டு எல்லாமே போனது. 3வது வசனத்தில் சொல்லுகிறார், எங்கள் கரத்தில் நீர் கொடுத்தது தத்தளிப்பின் பாத்திரம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த சூழ்நிலையை எப்படி மாற்றினார் தெரியுமா? 5வது வசனம், உமது பிரியர் விடுவிக்கும்படிக்கு. 6வது வசனம், தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவே களி கூறுவே களி கூறுவே. தத்தளிப்பு தேவன் ஒரு கொடியை கொடுத்த போது களி கூறுதலாய் மாறினது. ரொம்ப பிடிச்ச ஒரு 2 வசனம் இதில் இருக்கு. 7-8 வாசிங்க பார்க்கலாம். 7-8, கீலேயாத் என்னுடையது, மனாசே என்னுடையது, எப்ராயிமின் தலையின் பலன், யூதா என் நியாயப்பிரமாணியன். வசனத்துல என்ன சொல்றாரு? தேவனே, எங்களை தள்ளிவிட்டி, எங்களை விட்டு எல்லாம் போனது, எல்லாம் போனது, சிதறடித்ததினால எல்லாம் போனது. ஆனால் நீர் ஒரு கொடியை எங்கள் கரத்தில் கொடுத்த போது கர்த்தர் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தினது போல போனதெல்லாம் என்னுடையதாய் திரும்ப வந்தது. அல்லேலூயா. எதெல்லாம் இந்த வருஷத்தில் நம்மை விட்டு போனதோ அது எல்லாவற்றையும் தேவன் ஒரு அடையாளத்தை கொடுப்பா, ஒரு மாற்றத்தை கொடுப்பா, ஒரு கொடியை கொடுப்பா. தேவன் அதிலே தம்முடைய நன்மைகளை சபைக்கு கர்த்தர் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. நேரமில்லாதபடினால வேகமாய் போகலாம். மீண்டும் முதல் வசனத்தை வாசியுங்கள், மீண்டும் முதல் வசனத்தை வாசியுங்கள். தேவனே, எங்களை கைவிட்டி, எங்களை சிதறடித்தி, எங்கள் மேல் கோபமாயிருந்தி, எங்கள் மேல் கோபமாயிருந்தி. யாராவது உங்களை நேசிக்கிறவங்க உங்க மேல ரொம்ப கோபமா இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க. அப்படி அனுபவம்லாம் எனக்கு இல்லை பாஸ்டர். நான் யாரையுமே நேசிக்கல. உங்கள் அம்மாவை உங்கள் அப்பாவை தான் கேட்குறேன். ரொம்ப நேசிக்கிற உங்கள் தாயோ உங்கள் தகப்பன் நீங்கள் வேற மாதிரி நினைக்கக்கூடாது. அப்படியே அந்த பக்கமாக போகக்கூடாது. யாரோ உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க உங்கள் வீட்டில் சண்டை, உங்கள் அப்பா பேசாமல் இருக்காருன்னு வைங்க. என் பிள்ளை ஏதாவது தவறு செய்தால் நான் அவள்கிட்ட பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன். எங்கள் சர்ச்சு மக்களுக்கு தெரியும், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் பாஸ் நம்மகிட்ட பேச மாட்டார், பேசவே மாட்டேன். சொல்கிறத கேட்கலன்னா அமைதியாக இருப்பேன், கண்டுக்கவே மாட்டேன். அப்புறமா அது சரியானதுக்கு அப்புறம் தான் நானே போய் பேசுவேன். யாராவது நம்ம மேலே கோபமாக இருந்தாங்கன்னா நம்ம எப்படி இருப்போம்? ஒரு டிப்ரெஸ்டாக இருப்போம்ல, ஒரு டோட்டல் டிப்ரெஷனில் ஒரு குழப்பமாக இருக்கும். ஒரே ஒரு என்ன டிப்ரெஷனுக்கு தமிழில் சொல்லுங்கள், மன அழுத்தம் இல்லை, ஒரு மன அழுத்தமாக இருக்கும். ஐயோ என்னடா இவங்க நம்ம மேலே கோபமாக இருக்காங்களே. கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். 4வது வசனத்தில் ஒரு திருப்புமுனையை கொடுத்தார். 12வது வசனத்தில் அதே தாவீது சொல்கிறான், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். எங்கள் மேல் கோபமாயிருந்து எங்க வாழ்க்கையே டோட்டல் டிப்ரெஷனா இருந்தது. ஆனால் டிப்ரெஷன்ல இருந்த எங்கள் லைஃபை கர்த்தர் விசுவாசமுள்ள வாழ்க்கையாய் மாற்றினீர். எங்கள் தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்துல கர்த்தர் ஒரு திருப்புமுனையை அவர் ஏற்படுத்துவார். தேவன் ஏற்படுத்தும் திருப்புமுனை நம்முடைய வாழ்க்கையில யோசிக்க முடியாததாய் மாற்றக்கூடிய நன்மைகளாக, மேன்மையான காரியங்களாக அவர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றி கொடுப்பார். 137ஆம் சங்கீதம் முதல் 3 வசனத்தை வாசியுங்கள். 137 முதல் 3 வசனங்கள். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி. என்ன கவனிங்க,
தேவனுடைய பிள்ளைகள் பாபிலோன்ல சிறைப்பட்டு இருக்கிறார்கள். அங்கே இருக்கிறவர்கள் அங்கே போய் அவங்கள போய் சொல்றாங்க, ஒரு 2 பாட்டு தான் பாடேன், உங்கள் சீயோனின் பாடல்களை கொஞ்சம் பாடுங்களப்பா. இவங்க சொன்னாங்க, அட போம்மா, நாங்க பாட்டெல்லாம் மறந்துட்டோம், நாங்களே அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், நாங்களே சிறையிருப்புல இருக்கிறோம், நாங்களே ஒடுக்கப்பட்டு இருக்கிறோம், நாங்களே நெருக்கப்பட்டு இருக்கிறோம், இதுல பாட்டு எங்க பாட? முழுவதும் புலம்பல், முழுவதும் அழுத்தம், முழுவதும் டிப்ரெஷன். 137 அதிகாரம் முழுவதும். ஆனால் இது விசுவாசமா எப்பொழுது மாறினது தெரியுமா? 138:8 பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்து வைக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அருகாமையிலே கூட கரங்களை பிடித்து சொல்லுங்க, கடந்த வருஷங்களிலே நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்த காரியங்களிலே இந்த வருஷத்திலே கர்த்தர் புலம்பலை சந்தோஷமாய் களி கூறுதலாய் மாற்றி உங்களுக்காய் யாவையும் செய்து முடிப்பதற்கு ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்முடைய கரத்தில் ஒரு கொடியை கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. What a great God. What a great God. How great is our 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 God. தேவனே, தள்ளி நீ கைவிட்டி கோபமாயிருந்து சஞ்சலத்திலையும் தவிப்பிலையும் வைத்திருந்து, ஆனால் நீர் ஒரு மாற்றத்தை கொடுத்த போது எல்லாமே எங்கள் வாழ்க்கையில மாறி நடந்ததப்பா. நீங்க நான் சொல்றதை கேட்கற மாதிரி தெரியல. பக்கத்துல கை பிடிங்க பார்க்கலாம். பக்கத்துல எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கை பிடிங்க பார்க்கலாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கை பிடிங்க. ஆமா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கை பிடிச்சிட்டீங்களா? நான் சொல்லுகிற காரியத்தை சொல்லுங்க. கர்த்தர், உங்க சத்தம் எனக்கு கேட்கணும். கர்த்தர் இதுவரை உங்களுக்கு பிரதிகூலமாய் இருந்திருந்தால் இந்த வருஷம் அனுகூலமாய் இருப்பார். இதுவரை பிரதிகூலமாய் இருந்தவர் இந்த வருஷம் அனுகூலமாய் இருப்பார். சொல்லுங்க, அனுகூலமாய் இருப்பார். இப்ப சத்தமா சொல்லுங்க, அழைத்தவரே ஆதாரம், அவர் வாக்கே ஆகாரம், அவர் நாமமே அதிகாரம், இன்னும் ஏன் உன் மனதில் பாரம். அதை கூட சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க பாருங்க, அழகா இருக்கு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அழைத்தவரே ஆதாரம், அவர் வாக்கே ஆகாரம், அவர் நாமமே அதிகாரம், இன்னும் ஏன் உன் மனதில் பாரம். அடுத்த 15 நிமிஷம் கடன்னு போறோம். நீங்களும் என் கூட வேகமா வர போறீங்க. நல்ல பிரிஸ்கா வசனம் கேட்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தியத்தை நிமித்தம் ஏற்றும்படியாய் உமக்கு பயந்திருக்கிறவர்கள் கையில நீர் ஒரு கொடியை கொடுத்து அழைத்தவர் எங்களோடு இருக்கிறீர். உம்முடைய வார்த்தை எங்களோடு இருக்கிறது. உம்முடைய நாமம் எங்களுக்கு துணையாக இருக்கிறது. நாங்கள் அதை குறித்து சாமையில் ஓரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 137 முழுவதும் புலம்பினாலும் 138:8 எங்களுக்கு விசுவாச வார்த்தையாய் இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ண கர்த்தர் உண்மையில் ஆண்டவர். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1, 2, 3. அப்பொழுது மோசே, இந்த கிளாக்கு அப்படியே இயேசுவின் நாமத்தில் திரும்பினா நல்லா இருக்கும். ஆனா உங்க ஐயா என்ன நோக்கத்துல கிளாக்கை இங்க போட்டிருக்காங்கன்னு தெரியல. முதல்ல இந்த கிளாக்கை கலட்டணும். அந்த கிளாக் இருக்கலாம், இதை தான் கலட்டணும். ஏன்னா இதுதான் ஒரு பெரிய டெம்டேஷன், தெரியுமா? ஏன்னா நீங்க என்னை பார்க்குறீங்களோ இல்லையோ, இங்க பார்க்குறீங்க. ஆமா, கோச்சிக்க கூடாதுன்னு நான் வெள்ளிக்கிழமையும் பார்க்குறேன், சனிக்கிழமையும் பார்க்குறேன். இந்த 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 பெஞ்சில் மட்டும் 4 பேர் 4ஆவே இருக்காங்க. 4 பேராகவே இருக்காங்க. அந்த அந்த வெள்ளைச்சேலை கட்டின அம்மா 2வது உட்காந்துருக்காங்க பாருங்க. அந்த அம்மா தான் வந்து உட்காருவாங்க. நான் பார்க்குறேன். நான் கூட அந்த பக்கமாக போய் உட்காருவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் அது அவங்க இருக்கேன்னு நினைக்கிறேன். அது அவங்க சீட்டு. அதனால் பாஸ்டருக்கு தெரியும், இந்த அம்மா வந்தால் இந்த சீட்டில் தான் உட்காரும். இன்னைக்கு ஆப்சண்ட்னா அம்மா இல்லைன்னா இன்னைக்கு அம்மா ஆப்சண்ட்டுன்னு நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். நான் எங்கள் சர்ச்சில் அப்படி தான், யார் எங்கே உட்காருவான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறேன். நான் அந்த அம்மாவை 3 நாளாக பார்க்குறேன், இடம் மாறவே இல்லை, அதே இடம் தான்.
அதே அதே இடம் தான். இந்த கிளாக்கு பிரச்சனை இல்லை. இந்த கிளாக்கு அது எப்படின்னு தெரியல. ஆனால் போகும்போது ஐயாட்ட சொல்லிட்டோம், இதை கழட்டிருங்க, ஏன்னா இது உங்கள் பிரசங்கத்துக்கு பெரிய இடையூறு, பெரிய இடையூறு இந்த கிளாக்கு. ஆமாம், நீங்கள் அப்படின்னா கூட நீங்கள் திரும்புறதுக்கு கொஞ்சம் அப்படியே கழுத்து சிரமப்படுமா, தோத்திரம் பண்ணி 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிடலாம். 4வது அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. யாத்திராகமம் 4வது அதிகாரம் 1, 2, 3. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன? ஒரு கோல் என்றார். அதை தரையிலே போடு என்றார். அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். 4வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதை பிடி என்றார். அதை பிடித்த போது அது அவன் கையில் கோலாய் மாறிற்று. 5வது வசனம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமாவதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். அல்லேலூயா. எல்லாரும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் சொல்ல, கர்த்தர் இந்த வருஷத்துல என் வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்படுத்துவார். 4 விதங்களிலே கர்த்தர் செய்வார். ஒவ்வொன்றுக்கும் 2 நிமிஷம் எடுத்துக்குவோம். மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னை நீர் எகிப்துக்கு அனுப்புகிறீர், ஜனங்களை விடுதலையாக்கும்படியா, ஜனங்களை வெளியே கொண்டு வரும்படியா, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும்படியா நீர் என்னை எகிப்துக்கு அனுப்புகிறீர். நான் போய் உம்மை குறித்து சொன்னால் அவர்கள் நம்ப மாட்டார்கள். அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், what is in your hand? உன் கையில் இருப்பது என்ன? உன் கையில் இருப்பது என்ன? அதனுடைய வேல்யூ என்னன்னு மோசேக்கு தெரியாது. ஏனென்றால் அதுவரைக்கும் அந்த கோல் அவனுடைய கரத்தில் பயன்படவில்லை. ஏனென்றால் அதுவரைக்கும் அந்த கோல் அவனுக்கு ஆசீர்வாதமா இல்லை. ஏனென்றால் அதுவரைக்கும் மோசேயின் கையில் இருந்த கோலை வைத்து அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் ஆடு வைத்துக் கொண்டிருந்தபடினாலே ஆடு மேய்ப்பதற்கு அந்த கோல் பயன்பட்டு கொண்டிருந்தது. கர்த்தர் கேட்டபோது அவன் சொன்னான், உன் கையில் இருப்பது என்ன? அவன் சொன்னான், ஆண்டவரே, என் கையில் இருப்பது ஒரு கோல். கர்த்தர் சொன்னார், அதை கீழே போடு, கீழே போடு. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கீழே போட்டான். அது சர்ப்பமாய் மாறினது. மீண்டும் கரத்தில் எடு என்று சொன்னார். கரத்தில் எடுத்தான். அது கோலாய் மாறினது. 5வது வசனத்தில் ஆவியானவர் பதிவு செய்து வைக்கிறார், கர்த்தர் ஆமென், உன்னை நம்பாமல் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் உனக்கு தரிசனம் ஆவதற்கு உன் கையில் இருக்கும் கோல்தான் அது உனக்கு அடையாளம். அல்லேலூயா. நான் சொல்ல வருகிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வருஷத்துல கர்த்தர் இந்த சபைக்கு ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்துவார். அது வேறு எங்கோ இருந்து அல்ல, உங்களை கொண்டு, உங்கள் கையில் இருப்பதை கொண்டு, உங்கள் ஜனங்களை கொண்டு, உங்கள் வியாபாரத்தை கொண்டு, உங்கள் உத்தியோகத்தை கொண்டு, உங்கள் கரங்களில் இருக்கிற சொச்ச பணத்தை கொண்டு ஒரு பெரிய திருப்புமுனையை கர்த்தர் இந்த வருஷத்துல ஏற்படுத்துவார். What is in your hand? உன் கையில் இருப்பது என்ன? அதை தேவ சமூகத்தில் வை, அதை ஆண்டவருடைய சமூகத்தில் வை, அதை ஆண்டவருடைய கரத்தில் கொடு. ஆண்டவரே, என் கையில் இருப்பது சின்ன வியாபாரம் தான், என் கையில் இருப்பது சின்ன உத்தியோகம் தான், என் பேங்க் பேலன்ஸ் ரொம்ப சின்னது தான், என் பிள்ளைகளுடைய காரியங்களில் ஏதோ சாதாரணமான காரியம் தான், எங்கள் ஊழியத்தில் ஒரு 300 பேர்ல இருந்து 400 பேர் தான் நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் இதுதான், கர்த்தர் எங்களை வைத்திருக்கிற தரிசனம் இதுதான். நீ கர்த்தர் உங்கள் கையில் இருப்பதை, கையில் கொடுத்திருப்பதை ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. இந்த வருஷம் உங்கள் கரங்களில் இருப்பதை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ள ஆண்டவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, என் கையில் இருப்பதில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும், என் கையில் இருப்பதில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும், என் கையில் கொடுத்திருப்பதில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும், திருப்புமுனையை ஏற்படுத்தும். ஒரு மூத்த போதகர் ஒருவர் இங்க இருக்கிறார். 52 வருட அனுபவம். அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஊழியத்தில் ஒரு சீனியர் பாஸ்டர் இந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல அவர்கள், ஆமென் ஸ்தோத்திரம், அவர்கள் ஒரு தலைமைத்துவ போதகராக இருக்கிறார்கள். நான் சொல்லுகிற காரியத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். உன்னால ஊழியம் செய்ய முடியலையா, போ ஒரு பெட்டி கடை வச்சு போலச்சுக்கோ, அப்படி சொன்ன ஊழியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இன்றைக்கு பெரிய ஊழியர்கள் என்று பெருமையாய் பேசிக்கொள்ளக்கூடிய எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிறது. அந்த ஊழியங்கள் எல்லாம் வேறு ஒரு அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டது, தெரியுமா? வேறு ஒரு அஸ்திபாரத்தின் மேல் அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கும். அப்பா நல்ல சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு ஓடி ஒரு பெரிய திருச்சபையை நிறுவி பிள்ளை கையில கொடுத்துட்டு போயிருப்பார்.
இன்னைக்கு அந்த பிள்ளை பெரிய ஆள் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க அப்பா, நாங்க 7 பேர், நாங்க 7 பேர், 7 பேரும் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறோம். 7 பேருக்கும் ஸ்தாபனத்தின் உதவியும் வாங்கினதில்லை. ஸ்தாபனத்திலிருந்து சபை போட்டு கொடுங்கன்னு கேட்டதும் இல்லை. எங்க அப்பா அதை செய்யலை. எங்களுக்கு தெரில, ஏன் தெரில. போய் ஆரம்பி. கர்த்தர் உனக்கு எங்க தரிசனம் கொடுத்தா அங்க போய் ஆரம்பி. ஊழியத்தை ஆரம்பித்தோம். கர்த்தர் இன்றைக்கு அதை வளர பண்ணுகிறார். What is in your hand? What is in your hand? உன் கரத்தில் இருப்பது என்ன? உன் கரத்தில் இருப்பதை இன்றைக்கு தேவன் இந்த வருஷத்துல ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தி அதை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். கரங்களை அசைத்து எல்லாரும், ஆண்டவரே என் கரத்தில், என் ஊழியத்தில், என் சபையில் ஆண்டவரே கர்த்தர் அசாதாரணமான கிரியைகளை உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாதாரணமாய் இருந்த கோல் வல்லமையுள்ள கோலாய் கர்த்தர் திருப்புமுனையை ஏற்படுத்தினார். அதே அதிகாரத்தின் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அதே அதிகாரத்தின் 20வது வசனம். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் மோசேயின் கோல் அது தேவனுடைய கோலாய் மாறினது. அம்மா, ஐயா, பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, என்னைக்கு கர்த்தர் அந்த கோலை தொட்டாரோ அதுக்கப்புறம் அந்த கோல் மோசேயை ஏமாற்றவில்லை. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. என்ன புரிஞ்சதுன்னு எங்க சர்ச்சா இருந்தா கேட்டிருப்பேன். உங்கள்கிட்ட கேட்க டைம் இல்லை. என்றைக்கு தேவன் மோசேயின் கரத்தில் இருக்கிற கோலை தொட்டாரோ அன்னைக்கு அன்னையில இருந்து அந்த கோல் மோசேயை ஏமாற்றவே இல்லை. இந்த மனுஷன் சொன்னா, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். ஒன்னு சொல்லவா? மோசேயை போல தேவனிடத்தில் முகமுகமாய் பேசின ஒரு மனுஷன் இல்லவே இல்லை. ஜனங்களுக்காய் தேவனிடத்தில் பேசினான், தேவனிடத்தில் ஜனங்களுக்காய் பேசினான், ஜனங்களுக்காய் தேவனிடத்தில் பேசினான், தேவனிடத்தில் ஜனங்களுக்காய் பேசினான். நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொன்னவன் தேவனிடத்தில் அவனை போல முகமுகமாய் பேசின மனிதன் ஒருவனுமே இல்லை. என்றைக்கு அவன் கையில் இருப்பதை கர்த்தர் தொட்டாரோ அன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்? உங்கள் கையில் இருப்பதை கர்த்தர் இன்று தொட விரும்புகிறார். உங்கள் கையில் இருப்பதில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்த விரும்புகிறார். உங்கள் கையில் இருப்பதில் ஒரு மாற்றத்தை செய்ய விரும்புகிறார். உங்கள் கையில் இருப்பதில் தேவன் தம்முடைய அசாத்தியமான கிரியைகளை கர்த்தர் நிறைவேற்ற விரும்புகிறார். அதிலிருந்து திரும்ப 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 கர்த்தர் அடையாளத்தை காண்பித்துக் கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. 10 வாதைகளுக்கும் அந்த கோலை நீட்டின போதெல்லாம் அது உண்டானது, அது நிறுத்தப்பட்டது, உண்டானது, நிறுத்தப்பட்டது. தேவனுடைய செயல்களை அவனுடைய கரத்தில் இருப்பதை கொண்டே கர்த்தர் செய்து முடித்தார். என்னை கொண்டே கர்த்தர் செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை கொண்டே செய்வார். என் கரத்தில் இருப்பதை கொண்டே செய்வார். என் வேலையை கொண்டே செய்வார். என் உத்தியோகத்தை கொண்டே செய்வார். என் குடும்பத்தை கொண்டே செய்வார். என் பிள்ளைகளை கொண்டே செய்வார். என் சபையை கொண்டே செய்வார். ஆமென். 2 ராஜாக்களின் புஸ்தகம், ரொம்ப டைம் ஆகுது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13-14. 2 ராஜாக்கள் 2ஆவது அதிகாரம் 13-14. பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று, எலியாவின் தேவன் எங்கே என்று அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது 2 புறத்திலேயும் அது பிரிந்து நின்றது. There will be something exclusively from God. தேவனிடத்தில் இருந்து சில தனித்தன்மையான சில கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்த இந்த வருஷத்தில் நம்முடைய சபையை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மோசேயின் கையில் இருந்த கோலிலே கர்த்தர் திருப்புமுனையை ஏற்படுத்தினார். ஆனால் எலிசாவின் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்தார். தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மை வந்தது.
ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நன்மை வந்தது. என்ன நன்மை? அது எலியாவிடத்தில் இருந்து, எலியாவின் மூலமாய் ஆண்டவர் எலிசா கேட்கிற, ஆண்டவரே எனக்கு உம்முடைய இரட்டிப்பான அபிஷேகம் வேணும். என் ஆண்டவரே உம்மிடத்தில் I need a double portion of anointing. நான் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார். எலியாவின் சால்வையை ஒரே ஒரு முறைதான் பார்த்தார்கள் ஜனங்கள். அம்மா, எலியாவின் சால்வையை ஒரே ஒரு முறைதான் ஜனங்கள் பார்த்தார்கள். அதற்கு பிற்பாடு நடந்த எல்லா ஊழியங்களிலேயும் எலிசாவின் மேல் இருந்த அபிஷேகத்தை பார்த்தார்கள், எலிசாவின் மேல் இருந்த கிருபையை பார்த்தார்கள், எலிசாவின் மேல் இருந்த வல்லமையை பார்த்தார்கள். நான் சொல்லுகிறேன், உன் கரத்தில் இருப்பதில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, இந்த வருஷத்தில் கர்த்தரிடத்திலிருந்து புதிய திருப்புமுனையை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய நிறைவு, ஒரு புதிய வரங்கள், ஒரு புதிய கிருபைகள், தேவனிடத்திலிருந்து புதிய தரிசனங்கள், புதிய வெளிப்பாடுகள், புதிய ஊழியங்களை கர்த்தரே நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாராக. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படியா கேட்கிறேன். ஆமே, அதுவரைக்கும் ஃபாலோவராய் இருந்த எலிசா அன்றிலிருந்து பெர்ஃபார்மரா மாறினார். அதுவரைக்கும் பின்பற்றுகிறவனாய் ஃபாலோவராய் இருந்தான். அதுவரைக்கும் he was a follower. அதற்கு பிற்பாடு he was a performer. அவன் காரியங்களை செய்கிறவனாய் மாறினான். அல்லேலூயா. அதுவரைக்கும் யார் என்ன செய்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், எலியாவை முன்வைத்து கேட்பார்கள். அதற்கு பின்பதாய் நடந்த காரியத்தை 2ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தில் எழுதி வைக்கிறார். 2ஆம் அதிகார 16வது வசனத்தை வாசியுங்கள். அதுவரைக்கும் எலியா சொல்லுவார், எலிசா செய்வார். ஆனால் எப்பொழுது தேவனிடத்திலிருந்து ஒரு திருப்புமுனை ஏற்பட்டதோ அப்பொழுது ஜனங்கள் வந்து எலிசாவிடத்தில் சொன்னார்கள், நீர் உத்தரவு கொடும், நாங்கள் செய்கிறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், தேவனே என் கரத்தில் இருப்பதில் இந்த வருஷம் ஒரு கொடியை கொடுத்திருக்கிறேன், ஒரு திருப்புமுனையை கொடுத்திருக்கிறேன். 2வது, உம்மிடத்தில் இருந்து எனக்கு ஒரு திருப்புமுனை உண்டு. உம்மிடத்தில் இருந்து நான் பெற்றுக்கொள்வதில் ஒரு மாற்றத்தை, ஒரு நன்மைகளை நாங்கள் காணும்படிக்கு எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். அம்மா, என்ன ஒரு நிமிஷம் கவனிங்க. ஐயா, என்ன ஒரு நிமிஷம் கவனிங்க. கிடியன்ட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீ கோதுமையை புடமிடுகிறது போல மீதியானியரை புடமிடுவ, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க சொல்லுங்க. கிதியோன் நம்ம ஆளு, கிதியோனு நம்ம ஆளுன்னு உங்க புத்தி வேற எங்கேயோ போகக்கூடாது. கிதியோன் யாரு? நம்ம ஆளு, நம்ம டீம். அவன் எப்படி தெரியுமா? இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் பாருங்க, கர்த்தரோடு இருக்கிறா, என்ன செய்வீங்க? என்ன ஒரு அமைதி! எவ்வளவு தங்கமான பிள்ளைங்க நீங்க, எவ்வளவு சமத்து! ஐயோ ஐயோ ஐயோ! கிதியோன் ரியாக்டே பண்ணல, கன்வின்ஸே ஆகல. உங்க டீம் அவன், உங்க டீம் அவன். ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் கூட இருக்கிறேன், மீதியானியரை ஒப்பு கொடுப்பேன். அப்படியா? பலி செய்தான், தேவன் அக்கினியை எழுப்பி பலியை ஏற்றுக்கொண்டார். கன்வின்ஸ் ஆனானா? கன்வின்ஸ் ஆகல. ஆண்டவர்கிட்ட போய் அடையாளம் கேட்கணும். ஆண்டவரு, தோல் மாத்திரம் நனைந்திருக்கணும், பூமி நனைந்திருக்க கூடாது. பூமி மாத்திரம் நனைந்திருக்கணும், தோல் நனைந்திருக்க கூடாது. ரெண்டையுமே கர்த்தர் செய்தார். கன்வின்ஸ் ஆனானா? மாறினானா? ஏதாவது மாற்றம் வந்ததா? சொல்லுங்க. இப்படித்தான் இருந்தான். இப்ப உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, இப்படித்தான் இருந்தான், கன்வின்ஸே ஆகல. 7:7 நியாயாதிபதிகள் 7:7 ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு 33,000 வேண்டாம், பயந்துட்டு இருக்கிற 22,000 வெளியே தள்ளு, அப்புறமா அதுலயும் கொஞ்சம் நக்கி கொடுத்த எல்லாரும் 300 பேரை மட்டும் தனியா பிரி, மத்த எல்லாரையும் ஓட விட்டுருப்பான்ட்டார். இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க?
300 பேர். ஆண்டவர் சொன்னாரு, இந்த 300 பேரை எனக்கு ரொம்ப ஜாஸ்தி, இந்த மீதியானியரை மேற்கொள்றதுக்கு இந்த 300 பேரை வச்சு நான் ஜெயம் கொடுத்துருவேன்ப்பான்னாரு. ஏதாவது வேலை செஞ்சானா? ஏதாவது வேலை செஞ்சானா? எனக்கு ஏதோ உங்க சபைக்காகவே கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த 300 பேரை வைத்து இந்த கன்னியாகுமரியை கர்த்தர் அசைப்பேன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? தோத்திரம். அல்லேலூயா. ஆனா நமக்கு ஒரு பெரிய கிருபை தெரியுமா பெண்களுக்கெல்லாம்? ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தூங்குறாங்களா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்படியே லைட்டாக பார்த்துக்கலாம், பிரசங்கம் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சா. நிறைய ஞாபகம் வருது, டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. நாங்கள் கடலில் ஞானசானம் கொடுக்கறதுக்கு கடலில் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஞானசானத்துக்கு ஆராதனைக்காக போயிருந்தோம். இன்னும் ஒரு தம்பி தினேஷ்னு ஒரு பையன், 3 பேர் சேர்ந்து பிடிச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் கேமரா ஃபோன் வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் நல்ல கையை உயர்த்தி, வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனைன்னு ஒரு பெரிய ஆளை, நல்ல எங்க ஹைட்டில் ஒரு பெரிய ஆளை அந்த வீடியோ வச்சிருக்க காட்டுறேன். பிள்ளைகளுக்கு தான் காட்ட முடியும், உங்களுக்கு எப்படி காட்ட முடியும்? வல்லவரேன்னா சப்புன்னு ஒரு ஆளை அடிச்சு போச்சு பாருங்க. கிருபை, நான் விழலை. என்ன ஒரு பையன் இப்படி தாங்கி வச்சிருந்தான், அதனால நான் விழலை. ஞானசானம் எடுக்க வந்தான் பார்த்தீங்களா, அவன் தண்ணிக்குள்ள போயிட்டான். போனை வச்சு வீடியோ எடுத்தவர் மல்லாக்கு விழுந்துட்டார். ஐயோ ஜபகுமார புடிங்க, ஜபகுமார புடிங்க, ஜபகுமார. எல்லாரும் ஜபகுமார புடிங்க, தினேச புடிங்கன்றானே ஒழிய ஒருத்தரும் பாஸ்டரை புடிங்கன்னு சொல்ல மாட்டேங்க. அடுத்த பாஸ்டர் வருவாருன்னு நினைச்சானோ நினைக்கலையோ தெரியல. சரி, அவன் விழுந்துட்டான். அவருக்கு உடனே போனை, அவரும் பாருங்க போனோட விழுந்த மனுஷன் தன்னை காப்பாத்திக்க யோசிக்கல. என் போனை பிடிங்க, என் போனை பிடிங்க, என் போனோட பிடிங்க, என் போனை பிடிங்க. பைத்தியக்காரா, போன் போனா திரும்ப வருமையா, நீ உள்ள போயிடாத. ஐயா ஞானசானம் கொடுக்க போனா 4 பேர் கடலோட போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது. அவர் அந்த பக்கம் கத்த, இந்த பிடிச்சிக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா 2 பேர் உள்ள போனேன். ஞானசானம் எடுக்க வந்தாலும் அந்த தினேஷை தூக்கி நிறுத்தின உடனே என்கிட்ட கேட்கான், அவங்க 2 பேர்ட்ட கேட்கான், அதுக்குள்ளேயா ஞானசானம் கொடுத்தாங்க? அதுக்குள்ள முக்கிட்டாங்களா? நான் சொன்னேன், நான் முக்கலடா பைத்தியம், நான் முக்கல, உன்ன அடிச்ச அலை ஒன்று முக்கி இருக்குதப்பா. அந்த மாதிரி இங்கே நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, என்ன நடக்குன்னே தெரியாம. ஏதோ கொடின்றாரு, அடையாளம்ன்றாரு, சிறையிருப்புன்றாரு, தத்தளிப்புன்றாரு. இப்போ எங்களுக்கு தான் ஒரே தத்தளிப்பா இருக்கு. எங்கள் மேல் ஏன் கோபமாக இருந்தீர்? எங்களை 12:30 மணிக்கு எங்க பாஸ்டர் தான் விட்டுருப்பாரு, நீர் ஏன் எங்களை தாமதமாகவே அனுப்புகிறீர்? கன்வின்ஸே ஆகல கிடியன். நான் கூட இருக்கிறேன்ப்பா, இப்ப இருந்துட்டு போங்க. பலி அங்கீகரித்தா, 300 பேரை வைத்து ரட்சிப்பேன் என்று சொன்னார், அடையாளத்தை காண்பித்தார், எதிலையும் மாற்றம் வரவில்லை. 9வது வசனத்தை வாசியுங்கள். 9வது வசனம். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து உன் அந்த சேனையின் இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். 13-14 வசனத்தை வாசியுங்கள். 13-14 வசனம். கிடியன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டு, சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அது விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றார். 14வது வசனத்தை வாசியுங்கள். 14வது வசனம். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிடியன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். 15வது வசனம்.
கிடியன் அந்த சொப்பனத்தையும் வியார்த்தியையும் கேட்டபோது பணிந்து கொண்டு பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். என்னை கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நிறைவில் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லி நான் முடிக்கிற 2-3 நிமிடங்களில், என் கையில் இருப்பதில் ஒரு திருப்புமுனை. மோசேக்கு, எலிசாவுக்கு தேவனே ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. கிடியனுக்கு கர்த்தர் செய்த காரியம் மோசேக்கோ எலிசாவுக்கோ செய்தது போல் அல்ல. கர்த்தர் அநேக அடையாளங்களை காண்பித்தார், அற்புதங்களை காண்பித்தார். கர்த்தர் திரும்ப திரும்ப பேசினார். எதிலையுமே கன்வின்ஸ் ஆகாத கிடியனுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். கிதியோனை குறித்து முன் பின் தெரியாதவர்கள் சாட்சி சொல்லும்படியான சூழ்நிலையை கர்த்தர் 13-14 வசனத்தில் ஏற்படுத்தினார். இந்த வார்த்தையை அவன் கேட்டபோது, கேட்ட உடனே வந்தான், பாளையத்திற்கு வந்தான். எழுந்திருங்கள், கர்த்தர் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பார். நான் சொல்ல வருகிற காரியத்தை சொல்லுகிறேன். இந்த வருஷத்துல உங்கள் கையில் இருப்பதில் கர்த்தர் திருப்புமுனையை ஏற்படுத்துவார். தேவனே ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்துவார். சிலருடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை குறித்த, சபையை குறித்த சாட்சியை மற்றவர்களுக்கு முன்பதாய் ஒரு திருப்புமுனையாய் ஏற்படுத்துவார். மற்றவர்களுக்கு முன்பதாய் ஒரு சாட்சியாய், கொடியாய் கர்த்தர் ஏற்படுத்தி வைப்பார். உங்களை குறித்த சாட்சி உங்களை குறித்து தெரியாதவர்கள் சொல்லக்கூடிய விதத்தில் கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் இயேசுவின் நாமத்தில் ஆவியிலே நிரம்பி சொல்கிறேன். இந்த 300 பேரை வைத்து இந்த தேவிகோடு ஊழியத்தில் நம்மை குறித்த சாட்சி மற்றவர்கள் சொல்லத்தக்கதா இந்த வருஷத்தில் நம்மை பற்றிய சாட்சியை கர்த்தர் சொல்ல வைப்பாராக. ஐயா, எதிலையுமே கண்ணின் சாகாதவனை குறித்து முன்பின் தெரியாதவர்கள் ஏற்படுத்தின சாட்சி அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது. கர்த்தர் ஜெயம் கொடுத்தார் என்று மற்றவர்கள் சொன்னபோது அமைதியாக இருந்தவன் எழுந்து வேலை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது போல இந்த வருஷத்தில் உங்களை பற்றிய சாட்சி வெளியிலே சொல்லப்படும். அது நிமித்தம் கர்த்தர் உங்களின் சபையில், ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் அதை செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யட்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 25வது வசனம், 42வது அதிகாரம் 25வது வசனம், 42:25. பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும், அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும், வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டார். அப்படியே அவர்களுக்கும் செய்யப்பட்டது. சிலருக்கு கையில் இருப்பதிலே மாற்றத்தை ஏற்படுத்தினார். சிலருக்கு தேவன் வானத்திலிருந்து சில அபிஷேகத்தையும் வல்லமையும் திருப்புமுனையாய் கொடுத்தார். சிலருடைய வாழ்க்கையிலே, அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஏற்படுத்தின சாட்சிகள் ஒரு பெரிய திருப்புமுனையாய் மாறினது. ஆனால் இந்த ஊழியத்தில் இங்கே இருக்கிற சில ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். நன்மைக்காகவும் மேன்மைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் தானியத்திற்காகவும் யோசேப்பை தேடி வந்த அவருடைய சகோதரர்களுடைய சாக்கில் தானியம் வைத்ததும் இல்லாமல் பணத்தையும் வைத்து வெள்ளி பாத்திரத்தையும் வைத்து அனுப்பிவிட்டார்கள். வைத்தவருக்கு தெரியும் இவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தின திருப்புமுனை மீண்டும் மீண்டும் இவர்களை நம்மிடத்தில் வர வைக்கும் என்று. வைக்கப்பட்டவனுக்கு தெரியாது ஏன் இது நடந்தது என்று. நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்தில் கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய ஊழியத்தில் செய்வார். ஏன் ஆண்டவரே, எதற்காக ஆண்டவரே இந்த பாதைகள், ஏன் இந்த சூழ்நிலைகள், ஏன் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் நீர் அனுமதித்திருக்கிறீர், ஏன் இந்த பாதையில் நீ நடத்துகிறீர்? வைத்தவருக்கு மாத்திரமே தெரியும். நான் உன் சாக்கிலே தானியத்தையும் பணத்தையும் வெள்ளி பாத்திரத்தையும் வைத்தது வைத்தவரிடத்தில் உன்னை திரும்ப 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 வர வைப்பதற்காக. கையில் இருக்கிற கோல் அல்ல, எலியாவின் சால்வை அல்ல, உன்னை குறித்த சாட்சி அல்ல. கர்த்தர் செய்யும் சில கிரியைகள் இந்த வருஷத்தில் ஆண்டவரிடத்தில் உங்களை திரும்ப திரும்ப வர வைக்கும். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்தில் நீர் என் வாழ்க்கையில செய்யும் சில கிரியைகள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு புரியாமல் இருக்கலாம், எனக்கு விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கலாம். என்ன செய்கிறீர் என்கிற காரியங்களை நாங்கள் கேள்விகளாய் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏன் இதை செய்கிறீர், ஏன் இந்த சம்பவம் நடக்கிறது, ஏன் இந்த காரியத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறீர், ஏன் இந்த ஸ்தானத்தில் என்னை நிறுத்தியிருக்கிறீர் என்று உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம்.
சபையே, நான் ஆவியின் நிறைவோடு ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். இந்த வருஷம் இந்த ஊழியத்தில் கர்த்தர் ஏற்படுத்துகிற சாட்சிகளும், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்யும் சில நன்மைகளும் அவரிடத்திற்கு உங்களை திரும்ப 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 வர வைக்கும். அவரிடத்திற்கு உங்களை திரும்ப திரும்ப வர வைக்கும். அவரிடத்துக்கு உங்களை திரும்ப திரும்ப வர வைக்கும். தேவனுடைய அன்பில் இருந்து ஒன்றும் நம்மை பிரிக்க ஒட்டாதபடிக்கு அவரிடத்தில் உங்களை திரும்ப திரும்ப வர வைக்கும். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் மேன்மைகளினாலும் ஒரு திருப்புமுனையும் கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கொடியாய் கொடுத்து உங்களை நடத்துவாரா. எல்லாரும் உங்கள் வேதாகமத்தில் 60ஆம் சங்கீதத்தின் 2வது வசனத்தை மாத்திரம் வாசித்து அப்படியே மூடிவிடுங்கள். எல்லாரும் 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 60ஆம் சங்கீதத்தின் 2வது வசனத்தை மாத்திரம் வாசித்து அப்படியே வேதாகமத்தை மூடிவிடுவோம். பூமியை அதிர பண்ணி அதை வெடிப்பாக்கினே, இந்த வெடிப்புகளை பொருத்த பண்ணும். போதும். என் கையில் இருப்பதில் ஒரு திருப்புமுனை, தேவன் கொடுப்பதில் ஒரு திருப்புமுனை, எங்களை குறித்து மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் சாட்சி ஒரு திருப்புமுனை, கர்த்தர் செய்யும் எங்களால் விளங்கிக் கொள்ள முடியாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை. இந்த நன்மைகளை எல்லாம் நாங்கள் இந்த வருஷத்தில் அனுபவிப்பதற்கு எங்கள் விசுவாசத்தில், அர்ப்பணத்தில், பிரதிஷ்டையில், எங்காகிலும் ஒரு இடத்துல வெடிப்புகள் இருக்கும் என்றால் அந்த வெடிப்புகளை சரி செய்ய இந்த ஆராதனையில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி முடிந்தால் இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா, எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். சத்தமா, இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாய் வார்த்தை எல்லா பிறக்காயம் வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ஜமானலே இயேசுவே